அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகா மாறப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், துன்பம், தடை, தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதங்க. ஏன்னா சூரிய பகவான் காலச்சக்கரத்தில் 8ஆம் இடத்திலிருந்து அருள்பாலிக்கிறார். திருவண்ணாமலை தீபம் மற்றும் பரணி தீபம் இந்த மாதத்தின் முக்கிய அம்சங்களாக இருக்கு. பரணி தீபம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுபிட்சம், செல்வாக்கு, வசதி மற்றும் லட்சுமி கடாட்சத்தை வழங்குது. திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது பெரும் புண்ணியமாக கருதப்படுது. இது முன்னோர்களின் சாபங்களை நீக்கி திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் தொடர்பான வேண்டுதலை நிறைவேற்றுகிறது. ரிஷபம் ராசி அன்பர்களே, கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு வேசயோகம் கதவை தட்ட இருக்கு. இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரம் ரிஷபம் ராசிக்கு சாதகமா இருக்கு. குரு பகவான் 3ஆம் இடத்திலும், கேது பகவான் 4ஆம் இடத்திலும், சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலும் ஆட்சி பெற்றுள்ளான். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் வக்ரம் பெற்றிருக்கிறார். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் ஆதித்ய ராஜயோகம் உருவாகியுள்ளது. சூரியன் இருக்கும் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது வேசயோகம்.
இது ஆன்மாவை குறிக்கும் சூரியனால் உருவாக்கப்படுகிறது. இந்த யோகத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு பணிகளை செய்து முடித்து வெற்றி பெற முடியும். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகை என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையே சிறக்குங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குளித்து சுத்தமாக வீட்டு பூஜை அறையில் அகல்விளக்கில் தீபம் ஏற்றி விநாயகப் பெருமானை வணங்கி குலதெய்வத்தை வழிபாடு செய்து முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் நமோ குமாராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை திருநீரில் எழுத வேண்டும். ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் ஆள்காட்டி விரலை திருநீரின் மீது வைக்க வேண்டும். இந்த பரிகாரம் தலைவிதியை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. கார்த்திகை மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய காலமாக இருக்கும். தொழில் ரீதியாக கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். சக ஊழியர்களின் ஆதரவால் வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வணிகத்தில் கூட்டாளிகள் மூலம் லாபம் பெருகும். நேர்மறையான சிந்தனையால் உறவு மற்றும் வேலை இரண்டிலும் முன்னேற்றம் ஏற்படும். சிவபெருமானையும் நந்தி தேவரையும் அனுதினமும் நினைத்து திங்கட்கிழமைகளில் சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சிவபெருமானுக்கு வில்வ மாலையும் சாத்த வேண்டுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. பொதுவாக இந்த மாதம் ரிஷபம் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாய் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நிதி நிலைமை சீராக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். எதிரிகளின் தொல்லை ஒளியும். பெண்கள் இந்த மாதம் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். 6 வயது முதல் 60 வயது வரை உள்ள ரிஷபம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். கூலி வேலை செய்பவர்களாக இருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த மாதம் கை கொடுக்கும். தினம்தோறும் சிவபெருமானை வணங்கிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் நீங்கள் செய்ய ஆரம்பித்தா போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடத்தி தருவார். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது. சூரியனால் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க போகுது. சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவு செய்ய முயற்சி செய்வீர்கள். செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் அலைச்சல்கள் குறையும். சனியின் சஞ்சாரத்தால் வேலை பளு அதிகரிக்கும். ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். வருமானம் அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். வீடு, நிலம், நகைகள் வாங்குவீங்க. மாணவர்கள் படிப்புல மட்டும் கவனம் செலுத்த வேண்டுங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 1ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி. தினமும் சூரிய பகவான வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வளம் வருங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாய் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். புதிய பொருள் சேரும். பெரியவர்களின் ஆதரவால் எல்லா வேலையையும் முடிப்பீங்க. செவ்வாய் பகவான் முயற்சிகளுக்கு வெற்றியை தருவார். விவசாயிகள் ஆதாயம் அடைவார்கள். ராகுவினால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தடைபட்ட தொழில் மாற்றமடையும். சனி பகவான் புதிய தொழில் தொடங்க உதவி செய்வார். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி பெறும். தடைபட்ட வேலைகள் முடியும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். உடன்பிறப்புகளுக்கு இருந்த பிரச்சனை விலகும். தைரியம் அதிகரிக்கும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு கூடும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். காவல், இராணுவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விரவும். வருமானம் பல வழிகளில் வரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றும் எண்ணத்தை கொண்டுள்ள ரிஷபம் ராசியினரே, இந்த மாதம் தைரியமாக எதையும் செய்ய உங்க மனசுல தைரியம் தோன்றுங்க. உங்களது செயல்களால உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுவீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாம நீங்க ஈடுபடுவீங்க. தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும். சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையும். தொழில் வியாபாரத்துல முழு கவனிப்பையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க தடங்களின்றி எதையும் செய்து முடிப்பீங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளுடன் இருந்து வந்த மன பிரச்சனை அகலும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது கவனம் தேவீங்க. சாதுரியமான செயல்களால உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பா செய்வீங்க. பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கை ஏற்படும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைகள் உடனே முடியாம இழுபறியா இருக்கும். வெளிநபர்களால ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதில் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில தடங்களின்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் மூலமா கல்விக்கான உதவிகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த மாதம் நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க புதிய முயற்சிகள் எடுக்கலாம். புதிதா தொழில் தொடங்கலாம். வாழ்க்கைய ஆரம்பிக்கலாங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. பணம் சம்பாதிப்பதற்கான முடிவுகளை எடுக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது நல்லதுங்க. உங்கள் ராசிப்படி என்ன மாற்றங்கள் இருக்கு என்பதை மட்டும்தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டதால முழுமையான பலன்கள் நம்மளுக்கு தெரியும். ரிஷபம் ராசிக்காரங்க அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள விழித்தா பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. நீங்க கவனிக்காத சில விஷயங்களை கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் உங்க கண் முன்னாடி தெரிய போகுதுங்க. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். நீண்ட நாள் கனவு நனவா மாறிடும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும்.
சிலருக்கு புதிய சொத்து சேரும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும். நம்பிக்கை தைரியமெல்லாம் அதிகமாயிரும். கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் ஏற்படும். வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் தொழில்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். காலையில எழுந்தவுடன் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் பிரகாசமா இருக்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க. ரிஷபம் ராசியில சந்திரன் உச்சமடையும். அவங்களோட வீட்டுல சூரியன் அமரும். இந்த ஒரு மாதத்துல மிகப்பெரிய ராஜயோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. செயல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே நீங்க வெற்றி பெறுவீங்க. ஜூலை மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரை நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க. திருப்திகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். 2ஆம் வீட்டுல ராசிநாதன் போவதுனால உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறிருங்க. வண்டி வாகனங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. வீடு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனை சரியாகுங்க. பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்குங்க. முன்னேற்றம் அடைய போறீங்க. நீண்ட நாட்களாக நீங்க காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க. சம்பள உயர்வு கிடைக்க போகுது. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுது. திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்யூன்யம் ஒற்றுமை அதிகரிக்க போகுது. உங்க வாழ்க்கையே அழகா இருக்க போகுதுங்க. நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க பிடிவாதமான இடன்னு பாத்தீங்கன்னா குடும்ப சூழலுங்க. பெற்றோருடைய அரவணைப்புல இருக்கிறது. அவங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் திடமா எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பம் வேலை செய்யும் இடங்கள்ல அனுசரிச்சு நடக்க நினைப்பாங்க. எதிர்ப்புகள் வந்தா அதை எளிதாக சமாளிக்க கூடியவங்களா இருப்பாங்க. நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்களா இருப்பாங்க. பார்க்க அழகா இருப்பாங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க. ரிஷபம் ராசி பெண் ராசிங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போட செய்வாங்க. விசுவாசமா இருப்பாங்க. அடிக்கடி வேலையை மாத்தணும்னு நினைப்பாங்க. மாற்றத்தை முழுமையா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உன்னத உள்ளம் கொண்ட ரிஷபம் ராசிக்காரங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு பார்த்தாதாங்க அதற்கான பதில் கிடைக்கும். நல்லவங்களுக்கு தாங்க கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க ரிஷபம் ராசிக்காரங்களே. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க. மனுஷனா பிறந்தா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரிஷபம் ராசிக்காரங்களே, நீங்க இது நாள் வரைக்கும் கெட்டதை அனுபவிச்சிட்டீங்க. இனி உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லது மட்டும் நடக்க போகுதுங்க. உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.